கூடியதான பகுதிகள் என்னவென்று சொன்னால் நீங்க மேலே பார்க்கலாம் இருக்கா. ஆதியாகமம் 17:1-2 தான் இந்த வருடத்தினுடைய நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பார்க்கக்கூடியதான ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த ஆண்டிலும் நாம் அதை பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய தேசத்திலே சில பகுதிகளை சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். சில நேரத்தில் நம்முடைய தேசத்துல சில பகுதிகள் மகிழ்ச்சிகரமானதாகவும் இல்லை, துக்ககரமானதான காரியங்களும் இல்லை. ஆகினால் இப்படிப்பட்டதான இந்த ஆண்டுல பெரும்பாலான பகுதிகளில் இந்த மகிழ்ச்சியாகவும் இருக்காது, துக்கமாகவும் இருக்காது. சில பகுதிகள் நம்முடைய தேசங்கள்ல இந்த ஆண்டு இப்படித்தான் இருக்க போகிறது. இந்த ஆண்டு நம்முடைய தேசங்கள்ல இப்படி மகிழ்ச்சியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, இந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடியதானது போல. அதே போல இந்த நாட்கள்ல இந்த காலங்கள்ல நம்முடைய தேசங்களில் காணப்படக்கூடியதான ஒரு பகுதிகள், நம்முடைய தேசத்தினுடைய பகுதிகள் அரசியல் சம்பவங்களிலும் கூட இதே நிலைத்தான் நாம் பார்க்க முடியும். ஒரு பெரிதான மாற்றங்களும் இருக்காது, ஒரு பெரிதான மாற்றம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு பெரிதான மாற்றம் இருக்கும் அப்படி நம்ம நினைக்கிற பொழுது பெரிதான மாற்றங்களா இருக்குமா அப்படி நினைக்கிற பொழுது பெரிதான மாற்றங்கள் இருக்காது. ஆனால் தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டுல கர்த்தர் ஒரு பெரிதான மாற்றத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டா இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தக்கூடியதான ஒரு ஆண்டா இருக்கிறது. கழிச்ச ஆண்டுல தெய்வ சமூகத்துல இருந்த பொழுது இதே தீர்க்கதரிசனமான சில காரியங்களை தெய்வ சமூகத்துல நாம் பார்த்தோம். போன வருஷத்துல யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, போன வருடத்துல நம்முடைய தேசத்துல சில பகுதிகளில் தண்ணீரினால சில பகுதிகள் அழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, தண்ணீரினால் அதிகமான அழிவு வரும் என்று சொல்லி போன வருஷத்துல பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு சொல்லி தெரியல, ஞாபகம் இருக்கா? அதை எழுதி வைக்க சொன்னேன் சில பேர்கிட்ட. அதனால ஞாபகம் இருக்கா? சில சம்பவங்கள் மாற்றம் அடையும், மாற்றங்கள் வரும், நம்முடைய அரசியல்ல ஒரு மாற்றங்கள் வரும் என்று சொல்லி போன வருஷத்துல பார்த்தோம். அதே போல இந்த வருடத்திலையும் சில காரியங்கள் நம்முடைய அரசாங்கத்துல நம்முடைய தேசத்துல ஒரு பெரிதான மாற்றங்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் பெரிய மாற்றங்களாகவும் இருக்கவும் செய்யாது. ஒரு மாற்றங்கள் இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாது, ஒரு பெரிய மாற்றங்களாக இன்னும் குழப்பமா இருக்கு அப்படி இல்லை. ஆனா என்ன இருக்கணும், ஒரு பெரிய மாற்றங்களா நம்ம எதிர்பார்த்து நினைப்போம், ஆனால் பெரிய மாற்றங்கள் இருக்காது. பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெரிய மாற்றங்களை போல நமக்கு தோணப்படும், ஆனா பெரிய மாற்றங்களா இருக்காது. மகிழ்ச்சியும் இருக்காது, மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு பகுதிகளா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டுல தேவ ஜனங்கள் யாரெல்லாம் தேவனுக்காக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆண்டு உயர்த்தக்கூடியதான ஒரு ஆண்டா இருக்கிறது. யாரெல்லாம் தேவனுடைய பாத்திர தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, சரண்டர் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் தன்னை விட்டுக் கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆண்டு மகிமையாக உயர்த்தக்கூடியதான ஆண்டா இருக்கிறது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற இந்த ஆண்டு தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தக்கூடியதான ஆண்டா இருக்கிறது. கர்த்தருக்கு தேவ ஜனங்களை கர்த்தர் உயர்த்தக்கூடியதான ஆண்டு, தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தக்கூடியதான ஒரு ஆண்டாக இது காணப்படுகிறது. இந்த வருடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். சரி, இந்த வருடத்தினுடைய இந்த புதிய வருடத்துல தேவ சமூகத்திற்குள்ளாக நாம் நிற்கிற பொழுது வேதங்களில் கொடுக்கப்பட்டதான புத்தகங்கள் நமக்கு பழையதாக இருந்தாலும் நமக்கு கர்த்தருடைய வாக்குகள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிற வண்ணமாக அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வாக்குகளின்படியாகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வேத வாக்குகள் நமக்கு புதிதாகவே இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா மன்னா என்கிறது செய்யப்பட்டிருந்தது. இந்த மன்னா எப்படி இருக்கு? மன்னா செய்கிற பொழுது ஜனங்கள் அங்க போய் அதை பொறுக்கிக் கொள்வார்கள். அதை பொறுக்கி அது தன்னுடைய வாழ்க்கைக்கு நேராக அதை காணப்படுவாங்க. காலை நேரத்தில் அது மன்னாவாக அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அது புதுசாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அது புதிய உணவாகத்தான் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இந்த ஆண்டிலும் கூட கர்த்தருடைய வேத வாக்குகள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கு, ஒவ்வொரு பகுதிகளும் புதிதாக இருக்கு. ஒருவேளை கர்த்தருடைய வேத பகுதிகளை பார்த்தோம்னு சொன்னா படிச்சுட்டானே இருக்கோம், ஒவ்வொரு ஆண்டும் படிச்சுட்டானே இருக்கிறோம் அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய வேதாகமும் ஒவ்வொரு ஆண்டும் புது கனி கொடுக்கக்கூடியதான ஒரு வேதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டிருக்கிறது புது கனிகளை கொடுக்கக்கூடியதான ஒரு வேதம் நம்முடைய புத்தகமாக இருக்கிறது. ஆகையினால் ஒருவேளை பழைய ஏற்பாட்டுடைய புத்தகம் நமக்கு தெரிந்ததான புத்தகமாக இருக்கலாம், நமக்கு பார்த்ததான மனிதனாக இருக்கலாம், பார்த்ததான சம்பவங்களாக இருந்தாலும் இந்த ஆண்டுலையும் கூட அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த ஆண்டுல இன்னும் சில காரியங்களை சொல்லணும்னு சொன்னா இந்த ஆண்டு அதிகமாக குழப்பம் நிறைஞ்சிருக்கும். எல்லாருக்குள்ளாரையும் போன வருஷமும் அது மாதிரிதான் சொன்னோம். போன வருஷம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த ஒரு இடத்துலயும் குழப்பங்கள் நிறைந்திருக்கும். இந்த ஒரு இடத்துல இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னால் ஹீட் அதிகமாயிருக்கும். நாட்டுல அதிகமான வெப்பம்
அதிகமாக காக்கப்படக்கூடியதான இந்த ஆண்டுல அதிகமாக நம்ம அதை பார்க்க முடியும், உணர முடியும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படி கர்த்தர் அடைக்கலமா இருக்க போற? எல்லாருக்கும் ஒரு சூடா இருக்குன்னா எனக்கு மட்டும் எப்படின்னா அதெல்லாம் கர்த்தர் கொடுக்கக்கூடியதான ஒரு பிளஸிங் அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியும். அதனால எகிப்து மக்களுக்கு அது வித்தியாசமான ஒரு வாதையா இருந்தால் தேவ பிள்ளைகளுக்கு எந்த விதமான தாக்குதல் இல்லாதபடி கர்த்தர் நடத்தினார் என்பதை குறித்து பார்க்க முடியும். இந்த வருடத்துல வேதாகமத்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் நீங்க வாசிக்கலாம். இது போட்டோ எடுத்துக்கலாம். இது நீங்க உங்க செல்போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டையுமே நீங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வசனத்தை என்ன இல்ல பின்னால் இருக்கிற வசனத்தை நீங்க சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். நமக்கு மகிமை உண்டாகிறது. சரி, இப்போ நம்ம ஆதியாகமத்தினுடைய புத்தகத்தை படிக்கிற பொழுது அந்த ஆதியாகமத்தினுடைய பைபிள் இல்லாதவர்கள் தயவு செய்து கொடுத்து உதவுங்கள். நம்ம கிட்ட பைபிள் இருக்கிறத கொடுத்து தயவு செய்து உதவலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17:1-2 வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாகிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லையா சொல்லாமா? இருக்கு. கர்த்தர் என்ன பண்ண போறாரா? திரளாய் பெருக பண்ண போகிறேன். யாரை பார்த்து சொல்றாங்கன்னா ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் பேசக்கூடியவரா இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறேன், உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்றார். நான் உன்னை என்ன பண்ண போறேன்? உன்னைய பெருக பண்ண போறேன். ஆபிரகாமை பார்த்து சொல்லக்கூடியதான ஒரு காரியம். எத்தனை வயசுல? 99 வயசுல. ஏறத்தாழ செஞ்சுரி போடுற வயசுல. இந்த கிரிக்கெட் விளையாடுற போது பாத்தீங்கன்னு சொன்னாங்க 99 ஆட்சி ஜெயிக்கலாம். பாத்தீங்கன்னா அந்த செஞ்சுரி 99 அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி என்ன இருக்கும்? 99 பின்பாலோ ஸ்பீட் பாலோ போடுறது வராங்கன்னா அப்படி வட்டையை வச்சு இருக்கிற பொழுது அதை போடுற பொழுது அதை அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி அப்பா அடிக்கிறானா இல்லையா இங்க இருக்கிற ஆளுங்களுக்குலாம் பக்குன்னு இருக்கும் இல்லையா? அப்படிதானே அடிக்கிற பொழுது கிரிக்கெட் பார்க்கறவங்களுக்கு தெரியும். அப்படி அந்த தோனியோ இல்லைன்னா கோலியோ கொக்கோ எதுவோ அடிக்கிற போது கரெக்டா பார்த்தான்னு சொன்னா அப்படி இப்படி நமக்குலாம் இங்க நம்ம பசங்கள்லாம் அப்படி எந்திரிச்சுருவானுங்க. போச்சுதான் இந்த பாலை விட்டுட்டாண்டா அடுத்த பாலை வந்து அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இப்போது இங்க 99 வயதா இருக்கக்கூடியதான ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் பேசுகிறாரு, உன்னைய நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆனா கிரிக்கெட் விளையாண்டா பரவாயில்ல ஒரு 99 சொல்லலாம். ஆனா வயசு எத்தனை வயசா இருக்கு? 99 வயசுல இவருக்கு என்னையா போய் பெருக பண்றது? இவருக்கு ரெண்டா எடுக்க போறாரு, இவருக்கு கோலா போட போறாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நமக்குள்ளாக ஒரு தயக்கம் இருக்கலாம். ஆனால் இந்த 99 வயதுல ஆண்டவர் ஆபிரகாம் கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளை கர்த்தர் பேசக்கூடியதான ஒரு மனிதன், ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட பேசக்கூடியதான உறவு வைத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு பகுதியை நாம் பார்க்க முடிகிறது. 99 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே முதல்ல கர்த்தர் பேசினாரு. அந்த பேசின ஆண்டவர் மறுபடியுமா என்ன பண்றாருன்னா கர்த்தர் ஆபிரகாமோடு இல்ல பேசக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில 99 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி, 20 வயசானாலும் சரி, நாம ஆண்டவர்கிட்ட பேசக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கிட்ட பேசக்கூடியதான இவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டுல கர்த்தரோடு கூட நாம் பேசக்கூடியதான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நாம் மாற்றிக் கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசவும் நாம் அவரோடு கூட பேசக்கூடியதான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நாம் மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாரான்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் பேசுவாரா பேச மாட்டாரா? பேச மாட்டாருங்கிறது மட்டும் ஒரு நேரம் சொல்லுங்க. முடிச்சிருக்காங்கப்பா. பேசுவார்கள் சொல்லுங்க. மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசக்கூடியதான தெய்வம்.
ஆண்டவர் நம்மோடு கூட பேசக்கூடியதான கடவுளாக இருக்கிறார். நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடைபடக்கூடியதான ஒரு தேவன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பேசக்கூடியதான தேவன், பேசாதவராக அல்ல, பேசக்கூடியதான ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்கக்கூடியதான ஒரு பகுதி, ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடக்கூடியதான ஆபிரகாமும் கூட இடைப்பட்டார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் 99 வயதுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வவல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி படிக்கிற போது சொல்றாரு, நான் யாருன்னு சொன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யோபுடைய புத்தகத்துல ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 42ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 42ஆம் அதிகாரம் முதல் வாக்கியம் இப்படி பார்க்கிற பொழுது அங்கே ஒரு வாக்கியம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். யோபுடைய புத்தகம் 42 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும். அப்பொழுது யோபு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் யோபு சொல்லுகிற பொழுது நீ சர்வத்தையும் செய்ய வல்லவர், ஆல்மைட்டி காட். உன்னமால் எல்லாம் செய்ய முடியும், தேவனால் எல்லாம் செய்ய முடியும். அதைத்தான் அங்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆகிற பொழுது சொல்லுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது சொல்லுகிறார், நான் யாருக்கு சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் வெல்கம், சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இங்க முன்னாடி சரி ஆவிக்குரிய உணவுக்கு நம்ம ஆகையால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய செயல்கள் மகத்துவம் ஆச்சரியமானதான ஒரு பகுதியாக இருக்கிறது. 99 வயதுல ஆண்டவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒரு கண்டிஷன் பார்ட் அப்ளை. ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுகிறார். நீ எனக்கு முன்பாக எப்படி இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கணும்? உத்தமனாயிரு. யாருக்கு முன்னால? ஊருக்கு முன்னால இல்ல. ஊருக்கு முன்னால நீ உத்தமனாய் நட அப்படின்னு சொல்லல. நீ ஊருக்கு முன்னால நீ ஞானவானாய் நட, நீ ஊருக்கு முன்னால நீ நீதிமானாய் நட, ஊருக்கு முன்னால நீ உன்னை நீதிமானாய் காண்பித்துக் கொள், ஊருக்கு முன்னால உன்னை பரிசுத்தவானாய் காண்பித்துக் கொள், ஊருக்கு முன்னால ஜனங்களுக்கு முன்னால உன்னை பரிசுத்தவானாய் காட்டிக்கொள், உன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு முன்பாக பரிசுத்தவானாய். அப்படி சொல்லல ஆண்டவர். அவர் சொல்லக்கூடிய அந்த காரியங்களை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்னால ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு காரியம், எனக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, ஒரு சிங்கிள், அதாவது ஆண்டவர் சொல்லக்கூடியதான இண்டிவிஜுவலாக ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை போலவே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசக்கூடிய ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனமும். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 17 1-2 இருக்கக்கூடியதான பகுதிகளை இங்க சொல்லக்கூடியதான, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்னால நீ நடக்கிற பொழுது எப்படி இருக்குன்னா உத்தமனாயிரு என்பதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஆகையால் இந்த காலை வேளையிலும் கூட ஒரே ஒரு சின்ன தலைப்போடு கூட நான் உங்களோடு பேசி இதை தொடர்ச்சியாக வருகிற நாட்களில் வருகிற காலங்களில் கற்று பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இந்த நாளிலும் கூட எனக்கு முன்பாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளுடைய பகுதிகளில் பின்னால் வசனம் சொல்லுகிறது, உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உத்தமனாய் நடக்க ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை திரளாய் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். எப்படி எல்லாம் பெருக பண்ணுவார்னு தெரியாது. சில பேர் நினைக்கலாம், பெருக பண்ற பொழுது இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு
ஒருவேளை வலது இடதுபுறம் சொல்லிட்டு ஒருவேளை நான் இருக்கிறது வந்து இப்படி குண்டாயிருவோமா அப்படி பெருகிடுவோமா அப்படி அல்ல. ஆண்டவர் ஆசீர்வாதங்களினாலே அவருடைய நன்மையினாலே ஆண்டவர் நம்மை பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிரு. இப்போ கடவுளுக்கு முன்பாக நடந்து கொள்ளக்கூடியதான ஒரு பகுதிகள், நாம தேவனுக்கு முன்பாக நடக்கக்கூடியதான ஒரு பகுதிகளை நாம் பார்க்க வேண்டும். அதனால 3 காரியங்களை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 3 காரியங்களை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆண்டவருக்கு முன்பாய் நிற்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன், ஆண்டவருக்கு முன்பாய் இருக்கக்கூடிய தேவனுக்கு முன்பாய் நடந்து கொள்ளக்கூடியதான ஒரு நல்ல மனிதனாக ஆபிரகாம் இருந்ததுனால ஆண்டவர் ஆபிரகாமை அவர் பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறார். மேக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தானம், மேக்ஸ்ல ரொம்ப முக்கியமானது என்னென்ன இருக்கு, மேக்ஸ்ல என்னென்னலாம் தேவை கணக்குல நம்பர்ஸ் இல்லையா? அதுல தமிழ்ல சொல்லுவோமே, தமிழ்ல என்னென்ன இருக்கு, தமிழ்ல தெரியாதா? கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ இதுல முக்கியம் அந்த ஸ்தானத்துக்குரிய பகுதிகளை பார்க்கலாம். அந்த ஸ்தானம் கூட்டல்னா என்ன ஆகும்? 1 + 1 2, 1 + 1 2. இப்போ வந்து இது கூட்டல். கழித்தல் 2 - 1 1. அப்ப கழிக்கிறது, வகுக்கிறது 10 இருக்குது. ஆமா 1:2 ரெண்டா வகுக்கலாம் இல்லையா? 2 வகுக்கிறது 2 ஆயிடுது. பெருக்குனா மல்டிப்ளை, உணவு பெருக்கணும் இல்லையா? அப்போ பெருக்கிறது ரொம்ப, அதாவது ஒரு காலத்தை கூட நமக்கு கணக்குல கூட அந்த பகுதி இதெல்லாம் வந்து ஆண்டவர் பெருக்கிறார் அப்படிங்கிறவங்களுடைய பகுதிகள் கூட்டுறாருல பெருக்குகிறவராக இருக்கிறார் அல்லது மல்டிப்ளை பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை மல்டிப்ளை பண்ணக்கூடியவராக இருக்கிறார். நம்ம கூட்டல ஆண்டவர், நம்மை வகுக்கல ஆண்டவர், நம்மை கழிக்கல ஆண்டவர் நம்ம செய்கிறதாவது பெருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டு கர்த்தர் நம்மை பெருக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா விஷயத்திலும் நம்ம தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியதான ஜெப நேரங்களை கர்த்தர் நமக்கு பெருக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம வேலை செய்யக்கூடியதான அந்த வேலையில நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தினுடைய பகுதிகளில் கர்த்தர் நம்முடைய கடன்களை தீர்த்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஒரு பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறார். நம்ம கையெழுத்து செய்கிற வேலைகளில் ஆண்டவர் நமக்கு பெருக்கத்தை கர்த்தர் கட்டக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான நன்மைகள், நமக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களை மாற்றி நல்ல சரீரத்தில் சுகர ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் என்னவென்று சொன்னால், அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நம்ம நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று, அவருக்கு முன்பாக நிற்கக்கூடியதான காரியங்கள். எதற்கு தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும்? ஏன் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும்? ஏன் தேவனுக்கு முன்பாக நாம் நடந்து கொள்ள வேண்டும்? ஏன் தேவனுக்கு முன்பாக நாம் நடப்பதற்கான காரணங்கள் என்ன? ஏன் தேவனுக்கு முன்பாக நடக்கணும்? அப்படின்னா தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் நின்றாரா? ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக அப்படின்னு சொன்னார்னா ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றாரா அப்படின்னு சொன்னால் 18ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திற்கு நீங்க பிரித்துக் கொள்வீர்கள் என்றால் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கிற பொழுது, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளின் வழியாகவே ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவராய் காணப்படுகிறார். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடியதான இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு முன்பாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதான பகுதி, ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியதான பகுதி, ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுக்கக்கூடியதான பகுதி. நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடியதான பெரும் தவறு என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் நாம் செய்து விடுவோம், கடைசியில் ஆண்டவருக்கு ஒரு முதல் இடத்தை கொடுக்கிறோம் சொல்லுவோம். அதுதான் நம்ம செய்யக்கூடியதான தவறு. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. எல்லாவற்றுக்கும் முன்பாக கர்த்தருக்கு முன்னிடம் முக்கியத்துவம் கொடுத்தார். ஆண்டவரை மதிப்பு செலுத்தக்கூடியதான, நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாமிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியங்கள்,
நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கக்கூடாது. அவரை நாம் பார்க்கிற பொழுது இந்த இடத்துல நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். எதற்கு கர்த்தருக்கு முன்பாக இந்த ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தார்? இந்த வருடத்தில் நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுக்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம்னால், நாம் நம்முடைய தேசத்திற்காக கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேசத்திற்காக நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியதான அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த காலவெளியில கூடி வந்திருக்கலாம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய தேசத்திற்காக நிற்கக்கூடியதான மக்களாக கர்த்தர் நம்மை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லது அழியக்கூடியதான ஒரு பட்டணத்திற்காக, ஒரு அழியக்கூடியதான மக்களை மீட்பதற்காக, அழியக்கூடிய ஜனங்களை திருப்புவதற்காக, தேவன் பக்கமாய் அழைப்பதற்காக, ஒரு காலிங் கொடுப்பதற்காக, ஒரு அழைப்பு கொடுப்பதற்காக ஆண்டவர் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இங்க கவனித்து பார்ப்போம் என்றால், கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஆபிரகாம் செய்ததான காரியங்கள். இங்க சோதோம் கொமோரா பட்டணம் அழிய போகிறது. அங்கே ஆண்டவரிடத்தில் பேசக்கூடியவராக இருக்கு. எதற்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார் இந்த ஆபிரகாம் என்று சொன்னால், அங்கே கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இங்க 26ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியா நாம் பார்ப்போம் என்றால், அங்கே 26ஆம் வசனத்துல அங்கே பேசக்கூடிய 25ஆம் வசனத்துல பார்க்கிற பொழுது, துன்மார்க்கனுடைய நீதிமானின் சங்கரி நமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது தூரமாய் இருப்பதாக, உலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றால், அதற்கு கர்த்தர் நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் நான் ரட்சிப்பேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடியதான ஒரு தேவ மனிதன் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் ஆண்டவரிடத்துல பேசக்கூடியதார். ஆண்டவரே, என் ஜனத்தை பாருங்க, என் மக்களை பாரு ஆண்டவரே, என் தேசத்தை பாரு ஆண்டவரே, என் பட்டணத்தை பாரு ஆண்டவரே, என் பட்டணத்துடைய மக்களை நீ பாரு ராஜா என்று சொல்லி கையேந்தி நிற்கக்கூடியதான ஒரு தேவ மனிதனாய் நின்றார். இந்த காலை வேளையிலும் கர்த்தருக்கு முன்பாக நாமும் தேவ சமூகத்துல கையேந்தி நிற்கக்கூடியதான மக்களாய் காணப்படுவோம். நம்முடைய தேசத்தினுடைய நிலைமைகள், நம்முடைய தேசத்தினுடைய நிலைப்பாடுகளை பார்ப்போம் என்று சொன்னால், எங்கு பார்த்தாலும் எல்லா இடத்திலும் இன்றைக்கு பார்த்தோம் சொன்னால் பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான காரியங்கள், சிறு பிள்ளைகளை, சிறு பசங்க, சின்ன பிள்ளைகள், சின்ன பசங்க இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் பலவிதமான காரியத்திற்குள்ளாக நம்முடைய தேசம் போய் கொண்டிருக்கிறது. அக்கிரமம் மிகுதியாய் கொண்டிருப்பது என்பதை பார்க்கலாம். நம்முடைய தேசத்துல இங்கேயும் சோதோம் கொமோரா பட்டணத்துல எப்படிப்பட்டதான ஒரு அழிவு நடந்து கொண்டிருப்பதை, அழிவுக்கான காரணங்கள் அங்க என்ன காரணம் சொன்னால், அந்த மக்கள் அக்கிரமத்தின் மிகுதியினால நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆகையால் தேவ பிள்ளைகளை இந்த காலங்களில கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியதான ஜனமாய், நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியதான மக்களாய் காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். ஒன்று, ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றார். எதற்கு என்று சொன்னால், தேசம் அழியாதபடி காக்கிறதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நின்றார். இரண்டாவதாக, என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் எஸ்தருடைய புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தருடைய புத்தகத்துல அங்கேயும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். எஸ்தருடைய புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், அங்கே எஸ்தருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். நான்காம் அதிகாரத்தை முதலாவது வாசித்துக் கொள்வோம். பின்பு 5ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் போகலாம். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாரும் கூடி வர செய்து 3 நாட்கள் அல்லும் பகலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், அல்லது ராஜாவுக்கு முன்பாக நான் பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். இங்கே ராஜாவுக்கு முன்பாக கடந்து செல்லக்கூடியதான ஒரு எஸ்தர் ராஜாவுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அந்த காலத்துல அங்கே அந்த இந்த தேசம் முதல் எத்தியோ தேசம் முதல் அந்த ஆட்சி செய்ததான அகஸ்வேர் ராஜாவுடைய காலங்களில் ஒரு சட்டம் இருந்தது.
அந்த சட்டம் என்னவென்று சொன்னால், ஏன் அந்த சட்டம் வந்தது, எதனால் அந்த சட்டம் வந்தது என்று சொன்னால், அந்த காலத்துல ராஜாவுக்கு முன்பாக, அதாவது ராஜாவை பிரவேசிக்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக அங்கே அனுமதி பெற்றிருந்தால் தான் வர முடியும். அது ராஜாவுக்கு நெருங்கி வர வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னா, ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டினால் அதை நீட்டினால்தான் அவங்க படிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அவர்களை கொண்டு விடுவார்கள். காரணம் என்னன்னா, அந்த காலத்துல ராஜாக்களை இப்படி வஞ்சகம் வைத்துக் கொள்ளுவதற்காக சில திட்டமிட்டார்கள். அதனால அந்த ராஜ்யத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்தது. ராஜாவுடைய அனுமதியின் பேர்ல தான் உள்ள வர முடியும். இப்ப ராஜாவுடைய அனுமதி இல்லாம யாரும் உள்ள போனாங்கன்னா அவங்க சிறைசேதம் செய்து விடுவார்கள், கொண்டு விடுவார்கள். இந்த சட்டம் அந்த இடத்துல இருந்த பொழுது ராஜாவுக்கு என்ன செய்கிறார், ராஜாவுக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த அகசுவேர் ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளாக உள்ளே பிரவேசிப்பதற்காக அவள் முற்படுகிறார், உள்ளே போகிறார். அந்த ராஜாவுக்கு முன்பாக போகிறார். நான் செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாவுக்கு அந்த கட்டளை நான் மீறி தான் போறேன், ஆனாலும் நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், என் சொந்த ஜனங்கள் காக்கப்பட வேண்டும், என் சொந்த ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே கடந்து போவதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, அங்க அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை எப்படி சகிக்கக்கூடும் என்றார். அங்கே 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த எஸ்தர் சொல்லக்கூடியதான காரியம், என் குலத்துக்கு வருகிற நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், என் ஜனத்துக்கு வருகிற பொல்லாப்பை நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளை ராஜாவுக்கு முன்பாய் போவதற்குரிய நோக்கம் என்னவென்று சொன்னார், ஜனத்தை காப்பதற்காக. இன்றைக்கு நாமும் ஆண்டுடைய சமூகத்திற்குள்ளாக முன்பாக நாம் கடந்து வருவதனுடைய நோக்கமே எதற்கு என்று சொன்னால், நம் ஆண்டுடைய சமூகத்திற்குள்ளாக ஏன் கடந்து வரணும், ஏன் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும்னா, என் ஜனம் காக்கப்பட வேண்டும், பட்டினம் காக்கப்பட வேண்டும், என் ஜனம் காக்கப்பட வேண்டும், என் மக்கள் காக்கப்பட வேண்டும், என்னுடைய மக்கள் மீட்கப்பட வேண்டும், எல்லா பொல்லாப்புக்கும் என் ஜனம் காக்கப்பட வேண்டும், எல்லா அழிவுக்கும் என் ஜனம் காக்கப்பட வேண்டும், எல்லா அழிவிலிருந்தும் என் ஜனம் மீட்கப்பட வேண்டும் என்கிறதான அந்த உள்ள பாரத்தோடு கூட தேவ சொத்துல கடந்து வருவோம். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல என்ன இல்லை தெரியுமா, நம்முடைய தேசத்துல என்ன இல்லைன்னா, ஒண்ணு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அது இல்லாம போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, ஆத்தும பாரம் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆத்தும பாரம் இல்லை, என்னுடைய வேலை, என்னுடைய பகுதிகள் என்று சொல்லி ஓடிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய தேசத்தினுடைய நிலைகள் இன்னும் வலதிலேக்கும் இடதிலேக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் நம்முடைய தேசத்துல லட்சம் கூடான கோடி மக்கள் இருக்காங்க. அத்தனை ஜனங்களை மீட்க வேண்டுமானால் இயேசுவினால் மட்டும்தான் முடியும், கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய கைகளை தெய்வ சமூகத்துக்கு முன்பாக விரிக்கவும், அவருக்கு முன்பாக நாம் விழுந்து கிடக்கவும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகையினால் அங்கே ஆபிரகாமுடைய தேவனுக்கு முன்பாக நின்றது போல, இங்க எஸ்தர் ராஜாவுக்கு தன்னுடைய ஜீவனை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக அந்த ராஜாவுக்கு முன்பாக கடந்து சென்றது போல, நாமும் ஆண்டவருக்கு முன்பாக கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தவான் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணினார், இப்படி ஆண்டவரே ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு கொடுங்க. நல்ல பெயர், அவர் சொன்னதான ஜெபம் சொன்னாரு, ஆண்டவரே இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு கொடுங்க, இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை ஆண்டவரே நீங்க ரட்சிங்க, இல்லைன்னா என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த ஸ்காட்லாந்து தேசம் எங்களுக்கு வேண்டும், இந்த ஸ்காட்லாந்து தேசம் உமக்கு சொந்தமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபித்ததான ஒரு பக்தனுடைய ஜெபத்தை போல நாமும் தேவ சமூகத்துல எந்த தேசம், என்னுடைய மக்கள், என்னுடைய ஜனங்கள் பொல்லாப்புக்கு நீங்கி என்னுடைய மக்கள் அறியாமையில் இருந்து விடுதலை தருவதற்கு காத்திடும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக தேவ சமூகத்துல நாம் நிற்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னோட கூட சேர்ந்து இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், அதை பார்த்து நாம் முடிக்கலாம் இந்த பகுதியை. என்னோட கூட சேர்ந்து நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 106ஆம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 106ஆம் சங்கீதத்துல 23ஆம் வாக்கியம் அப்படி சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றார். அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றார் மோசே. இந்த 3 மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது. 3 பேர், 2
மனிதர்கள் ஒரு மனுஷியை பார்க்க முடியாது. 3 பேருமே அங்க முன்னால் நிற்கக்கூடியதான பகுதிகளை நாம் பார்க்க முடியும். பெரும்பாலுமாக பலபடி சொல்லுவாங்க, படைக்கு முந்தணும், படைக்கு பிந்தனும், எதுக்கு முந்தனும், பந்திக்கு முந்தனும், படைக்கு பிந்தனும். எப்படி இருப்பாரு, பந்திக்கு முந்தனும். ஆனா அதனுடைய பலபடி வேறையா இருந்தாலும் அதனுடைய வார்த்தைகள் மருவி போயிடுச்சு. நம்ம வந்து பந்திக்கு முந்தினாதான் பாடைக்கு பிந்த முடியும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுதினமும் சாப்பிடக்கூடியதான உணவை நம்ம சரியா சாப்பிட்டு வந்தோம்னா சரியாக நம்ம பாடைக்கு பிந்துவோம், இல்லைன்னா பாடைக்கு முந்துவோம் அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள். அதனால நிறைய அந்த பழமொழி சொல்றதுன்னா கழுத்து தெரிஞ்சு கட்டெடுப்புறாங்க ஆன கதையா இந்த வார்த்தைகள் நிறைய வந்து பழமொழியே மாறி போச்சு. இருந்தாலும் இதையும் நம்ம வச்சுக்கிறாங்க, எதையே படைக்கு முந்திக்கணும், பந்திக்கு முந்தணும், படைக்கு பிந்தணும். அப்படின்னா எல்லாம் வேலை செய்யணும்னா நம்ம ஆளுக்கு இப்படிதான் இருக்கு, தூரம் இருக்கு. ஆனா இங்க என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியதான ஒரு மனிதனாய் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடியதான ஒரு காரியங்கள், கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியதான ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும், ஆண்டவருக்கு அவருக்கு நாம் கனத்தை கொடுக்கக்கூடியதான உள்ளம் நமக்கு வேண்டும். இங்க கவனித்து பாருங்க, ஆகையால் அவர்களுக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். இப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அழிக்காதபடிக்கு ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலில அல்லது திறப்பின் வாயில நின்றார். ஆண்டவரே ஜனங்களை நீ மீட்டருளையா, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீ அழியாதபடிக்கு காத்தரும். சில நேரத்துல நம்முடைய ஆண்டுடைய சமூகத்துல இருக்கிறதுடைய காரியங்கள், ஒன்று இந்த ஆண்டுல தேவ கோபம் சில இடங்களில பற்றி எரிய போகிறதா இருக்கிறது, சில இடங்களில பற்றி எரிய போகிறதா இருக்கிறது. தேவ கோபம் சில இடத்துல வெளிப்பட போகிறதா இருக்கிறது. தேவ கோபங்கள் வெளிப்பட போகிறதான அந்த காரியத்துக்கு நாம என்ன செய்யணும், ஆண்டவரே ஜனத்தை காத்தரும் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகிய அந்த 3 காரியங்கள் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்போம்னா கர்த்தர் நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவாரு, எப்படி பெருக பண்ணுவார், திரளாய் பெருக பண்ணுவார். எப்படி திரளாய், மிகவும் திரளாய். அங்க கவனிச்சு பாருங்க அந்த வார்த்தை. அதனால கட் பண்ணி போட்டிருக்காங்க, நான் சர்வ உலகிலுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அங்க உனக்கு எனக்கும் உடன்படிக்கை பண்ணுவேங்கிற வார்த்தைய அதை கட் பண்ணிட்டு மிகவும் திரளாய் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். மிகவும் திரளாய் உன்னை என்ன பண்ணுவேன். ஆனா என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், யாருக்கு முன்னால, நம்ம யாருக்கு முன்னால இருப்போம், யாருக்கு முன்னால நடப்போம், மனுஷன் பார்க்கிற மாதிரி நடப்போம், மனுஷன் பார்க்கிற மாதிரி நம்ம செயல்படும். மனுஷன் பார்க்கணும், புகழணுமே, நம்ம புழுகணுமே, போட்டணுமே, புழுகணுமே, போட்டணுமே, புழுகணுமே அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி இருப்போம், மற்றவர்களுக்கு அப்படியே பார்த்தது பார்வைக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருப்போம். யார் பார்வைக்கு, மனுஷன் பார்வைக்கு. ஆனா கர்த்தர் பார்வைக்கு அல்ல. நாம நிற்கக்கூடியதான காரியங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாக கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தருக்கு முன்பாய் நான் நிற்கிறேன், கர்த்தருக்கு முன்பாய் நாம் நிற்க வேண்டும் என்கிற அந்த பதவிக்கு முன்பாக நாம் காணப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் யாருக்கு முன்னால் நிற்கணும், கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். 3 காரியங்கள் நான் முதலே சொன்னேன். அதே போல யாருக்கு முன்னால் நிற்கலாம், நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஆண்டவருக்கு முன்பாய் நாம் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு முன்பாய் நாம் நிற்க வேண்டும். அதனால் கர்த்தர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் நாம் காணப்படலாம். அப்படியாக நம்ம ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே நம்ம நேரத்தை ஒதுக்கி திருவிருந்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அப்படியே முடித்து விடலாம். இந்த திருவிருந்தோடு கூட நம்ம இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம். தேவ சமூகத்தில் எப்படியாக நம்ம காணப்படும் ஒரு சில நிமிடங்கள் அப்படியாகவே ஊழி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கொஞ்சம் முன்னால் வந்தீங்கன்னா நம்ம இந்த நேரங்களை சரியாக இந்த நேரங்களை பயன்படுத்த